அடுத்து வந்து நம்ம திருமதி விஜயலட்சுமி ஆனந்த் தான் அவங்க பேச போறாங்க. அவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலரா இருக்கிறாங்க. ஸ்பெஷல் சைல்டுக்கு அவங்க கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுத்து அதுல இருக்காங்க. மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவங்களுக்கெல்லாம் கல்வி மனநிலை ஆலோசகரா இருக்கிறாங்க. அகர்வால் வித்யாலயா அண்ட் ஜூனியர் காலேஜ்ல வேப்பேரியில இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கவுன்சிலரா. அவங்க தான் நம்ம இடையே இணைந்திருக்காங்க. விஜயலட்சுமி ஆனந்தி, நீங்க ஒரு உரையாடுங்க. வணக்கம் சிகமணி சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. கவிஞர்கள்லாம் சூழ்ந்திருக்கிற இந்த மேடையில வந்து எனக்கு ரொம்ப நயம்பட அந்த கவிதை உரையெல்லாம் ஆற்ற தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பிடிச்ச வார்த்தையோட, அதாவது அவைய பெருமாட்டியார் சொன்ன ஒரு கவிதையோட, அந்த கவிதைன்னு சொல்ல முடியாது, அது செய்யுளோட ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நயம்பட உரை அப்படின்றது ஔவையாரோட கூற்று. அதாவது எந்த ஒரு விஷயத்த, ஒரு வார்த்தைய இன்னொருத்தருக்கு சொல்லும் போதோ, ஒரு கருத்தை சொல்லும் பொழுதோ, அதை அழுத்தம் திருத்தமாக பிறருக்கு புரியுற மாதிரி மட்டும் இல்லாம அடுத்தவங்க மனசு வந்து கஷ்டப்படுத்தாத மாதிரி சொல்லணும் அப்படின்றது இந்த கூற்றுடைய அர்த்தம். அதாவது அடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்தாத மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம மத்தவங்க கிட்ட பேசுற ஒரு விஷயம், அடுத்தது நமக்குள்ளேயே நாம பேசிக்கிற விஷயம். நமக்குள்ளேயே நாம பேசிக்கிற விஷயம் தான் ரொம்ப பாப்புலரான டெர்மாலஜியான செல்ஃப் டாக். அதுக்கப்புறம் வரலாம். அடுத்தவங்க கிட்ட நம்ம மனசு நோகாதபடி பேசுற விஷயத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்ப சமீபத்துல படிச்ச கதை தான் அது. ஒரு மகான் வந்து உரையாட்டிக்கிட்டே இருக்காராமா. வேர்ட் ஆஸ் பவர், மேம் சொன்ன மாதிரி. இப்போ வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரா. அங்க உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஒரு விடலை பையன் மாதிரி அவர் வந்து சொல்றாராமா, எப்படி நீங்க சொல்லுறீங்க வேர்ட் ஆஸ் பவர்ன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த மகான் சொல்றாரு, ஏன் அறிவு கட்டவனே, இந்த வாயை முட்டை உட்காரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு திட்டிருக்காரு. உடனே அவனுக்கு கோவம் வந்து பக்கத்துல ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அவர் கொல்றதுக்கு போனாராம். எப்படி நீ வந்து என்னைய சொல்லலாம் அறிவு கட்டவனேன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாராம், இப்பதானப்பா சொன்னேன் வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு அப்படின்றத நான் நம்ப மாட்டேன்னு. நான் அப்படியே பாசிட்டிவா சொன்னதை ஒரே ஒரு வார்த்தையை நெகட்டிவா மாத்தின உடனே நீ என்னை கொல்ற அளவுக்கு வந்துட்ட இல்லையா, இதுதான் வார்த்தைக்கான பவர் அப்படின்னு சொல்லி. ஸோ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமான பவர் இருக்கு இல்லையா. அதுதான் இங்க சொல்றது. குழந்தைங்க கிட்ட சொல்லும் போது கூட, நான் ஸ்கூல்ல சின்ன சின்ன கிண்டர் கார்டன் சில்ட்ரன்ஸ் கிட்ட பேசும்போது கூட டீச்சர்ஸ் கிட்ட சொல்றேன், கீழே சிந்திராம சாப்பிடு அப்படின்னு சொல்றதை விட நீட்டா கிளீனா சாப்பிடுன்னு சொல்லுங்க. ஹேண்ட் ரைட்டிங் அழகா நல்லாவே இல்லை உன் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்றதை விட நீட்டா அழகா எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. நீங்க எதுக்குமே ஃபிட் இல்ல, லாய்க்கு இல்லைன்னு சொல்றது, நீ இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா இன்னும் நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை மாத்தி உபயோகப்படுத்துங்க. கீழே விழுந்துராதுன்னு சொல்றதை விட பத்திரமா சேஃபா நல்லபடியா நடந்து போன்னு சொல்லு. அது வார்த்தைகள் அதுக்குள்ள பதியும், அதுதான் பிரதிபலிக்கும் அப்படின்றதுதான் அது. சோ அடுத்தது வந்து செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரொம்ப பாப்புலரா சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க. அத பாசிட்டிவ் சைக்காலஜில என்ன சொல்றாங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனல் வேர்ட் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனல் வேர்ட். இந்த லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனல் வேர்டை என்னன்னு சொல்றாங்கன்னா, சில ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கக்கூடிய தன்மையை அந்த லோ ஃப்ரீக்வன்சி வேர்ட் சொல்றதா எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. நியூரோ சயின்ஸ் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. அதாவது நாமே பேசிக்கிறோம் இல்லையா நெகட்டிவா, அதாவது ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் ஒரு மனிதருக்கு ஏற்படுறதா சொல்றாங்க. அந்த 60,000 எண்ணங்கள் நமக்குள்ள எப்படி ஏற்படுது? நமக்குள்ள நம்ம அமைதியா தான் இருப்போம், அமைதியா சாப்பிட்டுட்டு இருப்போம், அமைதியா குளிச்சுட்டு இருப்போம், அமைதியா சமைச்சிட்டு இருப்போம். ஆனா நமக்குள்ள ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் நம்ம மண்டைக்குள்ள போயிட்டே இருக்கு. அதுல எத்தனை நெகட்டிவ் வருது, எத்தனை பாசிட்டிவ் வருதுன்னு தெரியாது. மேக்சிமம் நெகட்டிவ் தான் வரும். அந்த நெகட்டிவான அந்த வார்த்தைகள் நமக்குள்ளேயே நம்ம பேசும்போது அது நமக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி மாதிரியான ஹார்மோன்ஸை சுரக்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான வார்த்தைகளை எப்படி வந்து மாத்தி அமைக்கணும் அப்படின்றத நான் சொல்லும் போது மாணவர்களுக்கிடையே, ஸ்பெசிபிக்கா போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்றவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேம் இந்த எக்ஸாம் நினைச்சா அப்படின்னு. ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போங்க. சில பேர் பார்ப்பாங்க, கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிளாங்க் ஆயிடுது, எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன எப்படி எழுத போறேன்னு தெரியல. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த பயம்ங்கிறது இருக்கும், மறந்துருவனோன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நான் என்ன சொல்வேன்னா, ஒண்ணுமே இல்லை, எக்ஸாம்க்கு ஒரு மணி நேரம் இல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் உன் மனநிலைன்னு எப்படி இருக்கு, ஃபியரா இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு, மறந்துருவோன்னு இருக்கா. சரி, ஃபர்கெட்டோட ஆப்போசிட் வேர்ட் என்னன்னு பாரு. அதனால ஃபர்கெட்டோட ஆப்போசிட் வேர்ட் தெரியலன்னா கூகுள் பண்ணி டிக்ஷனரி எடுத்து பாரு, எப்படி வேணாலும் பாரு. அதுல என்ன இருக்கு, ரிமெம்பர். ஓகே, ஃபைன், ஓகே, எந்த வார்த்தை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்க. ஆனா அதோடைய ஆப்போசிட்டான பாசிட்டிவான வேர்டா அது இருக்கணும். அந்த வார்த்தையை நீ சாண்ட் பண்ணலாம், இல்ல உனக்கு நீ படிக்கும் பொழுது உனக்கு நேரா அது எழுதி ஒட்டி வச்சுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கையில அதை பிரயோகப்படுத்து.
அத நீ சொல்ல சொல்ல கான்சியஸா சொல்ல சொல்ல அது சப்கான்சியஸ்ல பதியும். உனக்குள்ள ஒரு நம்பிக்கையை அந்த வார்த்தை வந்து உற்பத்தி செய்யும். அப்ப இந்த விஷயத்த நீ சரியா செய்வ அப்படின்னு நான் சொல்றேன். அத நிறைய குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இது வந்து நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. காலையில வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எந்திரிக்க முடியல, சமைக்கிறது, குழந்தைங்களுக்கு ரெடி பண்றது, இந்த மாதிரியான மனநிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன், அந்த ரூட் காஸ் என்னன்னு பாருங்க. அது டயர்ட்னால வருதா இல்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னால வருதா, என்ன வார்த்தை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க அந்த டயர்ட் அப்படின்ற வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன ஆப்போசிட்னு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைன்னா ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த வார்த்தையை நீங்க திரும்ப 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 உங்களுக்குள்ள ஒரு மனனம் பண்ணிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதேதான் அந்த குழந்தைங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிக்கலாம். அதை நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல எழுதி ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா நீங்க அதை ஒரு 10 டைம்ஸ் 11 டைம்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு அந்த வார்த்தையை அன்னைக்கு முழுக்க பிரயோகப்படுத்திட்டே பாருங்க. உங்களுடைய அந்த நாளே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டான ஒரு சைக்கோ அனாலிஸ்ட் வந்து தன்னுடைய த சைக்கோபத்தாலஜி ஆஃப் எவ்ரிடே லைஃப்ல ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமா சொல்லியிருக்காரு. இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் மேஜிக்கல் டேர்ம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நம்பர்ஸ்க்கு வந்து பவர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுல ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்றோங்க. அதுல வந்து இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்றது வந்து நம்ம மனநிலையை மாத்தி யோசிக்கக்கூடிய வைக்கிறதுக்கான சில வார்த்தைகளையே சிக்மண்ட் ஃப்ராய்ட்ன்ற அந்த சைக்கோ அனாலிஸ்ட் வந்து அந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. சில வார்த்தைகளையே கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான மனநிலையில இருக்கக்கூடியவங்க பாசிட்டிவான மனநிலைக்கு மாத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை அது பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தை இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை பிரயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிராக்டிக்கலான ஒரு லைஃபுக்கு நெகட்டிவ வந்து பாசிட்டிவா மாத்தி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனல் வேர்ட்ஸ் பேசுறது மூலமா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய தன்னம்பிக்கை கூடிய, ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்க இல்லையா, சின்னதா திட்டிட்டா கூட ரொம்ப மனசு வந்து வேதனைப்பட்டுடும். அவங்களுக்கு அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் ஜாலி, ஹாப்பி, ஜாய், அப்படி தேங்க்யூ, அந்த மாதிரியான வார்த்தைகளை அதிகமா சொல்லி கொடுக்க அவங்கள திரும்பி சொல்ல வைக்க அது அவங்களுடைய வாழ்க்கை தரமாவே மாற்றுது. பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து ஜோசப் மார்பி சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு கடல் பயணத்துல வந்து போயிட்டே இருப்பாராமா ஒருத்தர் புதுசா டிராவல் பண்ணிருக்கார் மாதிரி. அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து சொல்லுவாராம், என்ன உங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப டென்ஷனா இருக்கு, பயப்படுற மாதிரி இருக்கு, உங்களுக்கு இதுதான் முதல் அனுபவமா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ இந்த டிராவல்லன்னு பயப்படுறீங்களா அப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்தோடனே அது வரைக்குமே நல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தவருக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டோடனே ஒரு பய உணர்வு வந்துருச்சா. ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, நமக்கு ஏதாவது இந்த கடல் பயணத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அவருக்கு அப்பதான் ஏற்படவே ஆரம்பிச்சுதான். அவர் சொல்ற வரைக்கும் அவர் நல்லா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் அவர் அதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதையே போய் ஒரு கப்பல் குழு கிட்ட போய் அவர் சொன்னாருன்னா என்ன நடக்கும், அவங்க எல்லாம் சிரிச்சு வைப்பாங்க. இல்லைன்னா இங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ண எனக்கு என்ன தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த முதல் பிரயாணம்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்கு. அதே மாதிரி அதை எடுத்துக்கிறவங்க கிட்டயும் அந்த ஒரு வித்தியாசங்கள் ஏற்படும். சோ நாம அந்த பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அதாவது அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ற வார்த்தையா இருந்தாலும் சரி, நமக்குள்ள நாம பேசிக்கக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அது எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா மாத்தி பேசுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம வாழ்க்கையோட தன்மையே மாறும் அப்படின்றது. நான் வந்து சிறப்பு குழந்தைகள் பத்தி பேசும்போது என்கிட்ட ஒரு பெற்றோர் வந்து பேசிட்டு இருந்த கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு என்ன ஆச்சு, உங்க குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னும் போது அது ஒரு 12, 13 வயசு பையனோட அம்மா வந்து சொல்றாங்க. அதாவது என் பையன் வந்து பேசாமயே இருக்க மாட்டான், அது ரொம்ப சேட்டை பண்றான், எப்ப பாரு சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயா ஊர் சுத்த கிளம்பிடுறான், காத்தாடி விட்டுட்டே இருக்கான், விளையாடிட்டே இருக்கான், ஃப்ரெண்டுங்களோட பம்பரம் சுத்திட்டே இருக்கான், வாயை தந்தா மூட மாட்டேங்கிறான், எப்ப பாரு டிவி பாக்குறான், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஓகே, அடுத்த செஷன்ல நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி பின்னாடி வர்றவங்களை வர சொல்றோம். உட்கார்ந்துங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இப்போ இப்ப சொல்லிட்டு போனாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் லைனா சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதை எதுவுமே என் பையன் செய்ய மாட்டேங்கிறான், அதுதான் என் பையன். அதாவது ஒருத்தருக்கு இங்க வெல்லும் கொள்ளும்ங்கிறது இங்க பிரயோகப்படும் நினைக்கிறேன். ஒருத்தருக்கு எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்கா தெரியற ஒரு விஷயம் அடுத்த குழந்தை அது கூட செய்யல. அதாவது அவன மாதிரி சைக்கிள் ஓட்ட அந்த குழந்தைக்கு தெரியாது, பேசவே தெரியாது, விளையாடவே தெரியாது, டிவி பார்க்கவே தெரியாது. அந்த குழந்தை அப்படி இருக்கிறது தான் அந்த பெற்றோருக்கு, அந்த தாய்க்கு அது ஒரு பிரச்சனையா. சோ வார்த்தையே பாருங்களேன், ஒரே வார்த்தை தான், ஒரே ஒரு விஷயம் தான், அது ஒருத்தருக்கு வேற மாதிரி பயன்படுத்து, இன்னொருத்தருக்கு வேற மாதிரி கஷ்டத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு
ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சொல்ற மாதிரி நம்ம மனநிலையை மாத்தி ஒரு அழகான ஒரு வார்த்தையை வந்து கொள்ள வைக்க முடியும், ஒரு கொள்ளக்கூடிய வார்த்தையை வெளில வைக்க முடியும்ன்றது என்னோட ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து வச்சு ஒரு ப்ரோக்ராம்ஸே கூட நாங்கள் கண்டக்ட் பண்ணி அது மூலமா சொல்லி இந்த வார்த்தைகளுடைய பயன்பாடுகளையும் சொல்லியிருக்கோம். இங்க வந்து அவ்வளோ டெர்மாலஜியா போலாம நம்ம வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவான டேர்ம்ஸ் நமக்குள்ள பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுத்தையும் கவனிச்சு அதை பாசிட்டிவா எவ்வளவு மாத்தி மாத்தி நமக்குள்ள பேச ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையோட தரமும் மாறும், வாழ்வாதாரமும் மாறும்ன்றது எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ. கைதட்டலாம். நன்றி.